போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் அழகு பிள்ளையே, இனி உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இப்படி இருந்தாலும் அதை நான் மாற்றி காட்டுவேன். என் அழகு பிள்ளையே, என்னை நம்பினால் இந்த பதிவை முழுவதுமாக கேள் என் தங்கமே. என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லக்கூடிய ஒரு சிறு காரியத்தை உன் இல்லத்தில் உள்ளத்திலும் மனதார நினைத்து கொண்டு நான் சொல்லியபடி உன் இல்லத்தில் நீ செய்தால் நிச்சயமாக இந்த அனைத்து செல்வமும் பலத்தையும் இழுத்து வரக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தரப்போகிறேன். அதனால் என் தங்க பிள்ளையே, இந்த பதிவானது எவ்வளவு முக்கியமானது என்று நான் சொல்லத்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல. உன் கஷ்டத்தை பார்க்க முடியாமல் தான் உனக்கு செல்வத்தையும் பணத்தையும் கொடுத்து மகிழ்விக்க வேண்டும் என்று இந்த அப்பன் நான் உன் இல்லம் தேடி வருகிறேன். நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கடைபிடித்து ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உன் இல்லத்தில் உன் உள்ளத்திலும் மனதார நினைத்து கொண்டு நீ செய்துவிட்டால் நிச்சயம் நீ நினைத்த செல்வத்தை அடைவாய். இது உன் அப்பனுடைய சத்திய வாக்காகும். இந்த பதிவினை கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளையும் தங்களுக்கு எவ்வளவு தொகை வேண்டுமோ அதை மனதில் நினைத்து கொண்டு இந்த பதிவினை முழுவதுமாக கேட்க வேண்டும். அப்படி கேட்டால் நிச்சயமாக நினைத்த தொகை நாளை மாலைக்குள் உன் வீடு வந்து சேரும். இதெல்லாம் நினைத்து நடக்குமா, இது நமக்கு கிடைக்குமா, இது இப்படி நடக்குமா என நம்பிக்கை கொள்ளாமல் அவநம்பிக்கையோடு நினைத்து கொண்டு இருந்தால் அவர்கள் எண்ணம் போல்தான் அவர்கள் வாழ்க்கையும் அமையும். என் பிள்ளையை, துணிந்து ஒரு முறை கண்ணீர் வடிக்காமல் மன நினைவோடு நீ செய்து முடித்தால் நீ கேட்டதை அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன். என் அப்பன் நான் நினைப்பதை எல்லாம் செய்து கொடுப்பார் என்று என் மீது ஒரு நம்பிக்கை கொண்டு நிச்சயமான காரியம் இது நடக்கும். அதே போல சில விஷயத்தை நீ கடைபிடித்தால் இந்த விஷயத்தை செய்ய வேண்டும். அதே போல் ஒவ்வொரு தருணமும் மகிழ்ச்சியோடும் மங்களகரத்தோடும் உனக்கு கிடைத்த தொகையானது கரங்களில் தழுவினால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ அந்த அளவிற்கு இந்த பூஜையை உன் இல்லத்தில் வழிபட்டால் லட்சுமி கடாட்சம் உன் வீடு தேடி வரும். வெள்ளிக்கிழமை மாலை உன் இல்லம் தேடி தொகையானது வர வைப்பேன். இது நிச்சயம் நடக்கப் போகிறது. நான் சொல்வதை கொண்டு வருவேன். என் இல்லம் தேடி வாருங்கள் என்று கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளினுடைய வீட்டிலும் நான் வருவேன். அதேபோல் என் தங்க பிள்ளையே, சில விஷயத்தை உன் வாழ்க்கையில் இருந்து எடுத்த பிறகுதான் இந்த செல்வத்தை கையில் கொடுப்பேன். என்ன தெரியுமா, உன்னுடைய செல்வத்தையும் உன்னுடைய பணத்தையும் மற்றவர்கள் கையாள வேண்டும் என்று கயவர்கள் உன் இல்லத்தில் இருக்கிறார்கள். அதுவும் உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் சில திட்டங்களை தீட்டி உன்னை எப்படியாவது பள்ளத்தில் தள்ளி மூடிவிட்டு அவர்கள் வாழ்க்கையில் உன்னிடத்தில் உட்கார வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உன் இல்லத்தில் தேடி இந்த வரம் வரப்போகிறது. முதலில் இந்த நபரை அனைத்தையும் அகற்றி வைத்துவிட்டு தான் உனக்கு செல்வத்தை கொடுப்பேன். ஏனென்றால் கண்ணீரோடு யாராவது பொய்யாக நடித்து கொண்டு வந்தால் அவர்கள் நல்லவர்கள் என்று நம்பி நீ அள்ளி அள்ளி இறைத்து விடுகிறாய் அல்லவா? அவர்கள் ஏமாறுவது அதிகமாக உன் வாழ்க்கையாக மாறிவிட்டது. அதனால் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று முதலில் உனக்கு தெரிவிக்க வேண்டும். உன்னுடைய இருவர்கள் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தருணத்திலும் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னை மட்டும் முழுமையாக சேர வேண்டும் என்பதில்தான் இந்த அப்பன் உன் வாழ்க்கையை முதலில் இந்த முடிவை எடுத்து இருக்கிறேன். நான் அப்படி முடிவெடுத்தது சரிதானே என் தங்க பிள்ளையே? நான் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே உன்னுடைய நல்லதுக்குத்தான். அவருடைய வாழ்க்கையில் நம்பிக்கைக்காக மட்டும்தான் நான் எடுத்திருக்கிறேன். என்னுடைய நல்லதிற்காகவே, என்னுடைய சுயநலத்திற்காகவே நான் எந்த முடிவையும் எடுக்கவில்லை. ஏனென்றால் பலர் உன்னை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் என்று உன்னை ஒவ்வொரு நிமிடமும் குத்தி காமித்து பேசக்கூடிய நபர்கள் உன் கூடவே இருக்கிறார்கள். என் தங்க பிள்ளையே, நீ தைரியமாக இரு. எதை நினைத்தும் அழாதே. நான் இருக்கிறேன் என்று சொல்லியதும் நீ அழுவதிலும் தான் இந்த அப்பன் கோபம்தான் தாங்க முடியாமல் வந்திருக்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு முறை சொல்லுகிறேன், இந்த அப்பன் இருக்கிறேன், ஒவ்வொரு தருணமும் கவனமாக இரு. நான் எப்பொழுதும் உனக்கு கவலை
கவசமாக இருப்பேன். உன் இல்லத்தின் வெளியே உன்னுடைய அனைத்து விஷயத்திலும் நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு காவலனாக வேலோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். நீ என் அழுது கொண்டே இருக்கிறாய். இப்பொழுது நான் உன் இல்லத்தை நிறுவனம் செய்யப் போகிறேன். உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீ ஏற்றக்கூடிய வெள்ளிக்கிழமை தீபத்தில் நான் உனக்கு காட்சி கொடுக்கப் போகிறேன். இந்த அப்பன் வந்துவிட்ட பிறகு ஏன் நீ கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாய்? நீ கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தால் இந்த அப்பன் கோபம் வராதா? செய்யும். இனிமேல் நீ அழக்கூடாது. சந்தோஷத்தை மட்டுமே நான் உனக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். என்னை நீ எப்படியும் உன் வீட்டுக்குள் அழைக்கிறாயோ அப்படியே உன் வாழ்க்கை மாறப்போகிறது. நீ அழுது கொண்டு என்னை அழைத்தால் நான் நிச்சயமாக வரமாட்டேன். நீ சிரித்து கொண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் என்னை வரவேற்றால் மட்டும் உன் இல்லத்தை நான் நிரந்தரமாக வருவேன். உன் வீட்டிற்கு வந்து தேவையான வசதிகளை, கடன் பிரச்சனையே, பல பிரச்சனை, உறவு பிரச்சனை அல்லது எந்த நோய் பிரச்சனையும் எதுவாக இருக்கட்டும், இந்த அப்பன் தீர்க்க முடியாத பிரச்சனையானால் உன் மனதில் நம்பிக்கை என்பது, தைரியம் என்பது எப்பொழுதுமே இருக்க வேண்டும். என் ஆறுமுக சாமி இருக்கிறார். என் இல்லத்துக்கு வரப்போகிறார். எனக்கு எல்லா நன்மைகளையும் ஏற்று தரப்போகிறார் என்று என்னுடைய மனப்பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் ஒரே நிமிடத்தில் மாற்றித்தரக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. நீ நிமிடத்திற்கு ஒரு முறையாவது என்னை நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படி நீ நினைத்து கொண்டு இருந்தால் உன் இல்லத்தில் மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்தி காட்டுவேன். இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ வெள்ளிக்கிழமை செய்யவே. அப்படியே செய்தால் நிச்சயம் அகல் விளக்கில் உனக்கு நான் காட்சி கொடுத்து தீருவேன். செல்வத்தையும் பணத்தையும் உனக்கு நான் அள்ளி கொடுத்தே தீருவேன். உன்னுடைய சந்தோஷத்தையும் நான் இப்பொழுது இருந்தே ஆரம்பிக்கப் போகிறேன். என் தங்கமே, ஆரம்பிக்க போகும் நேரம். அதனால் வெள்ளிக்கிழமை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சிகப்பு நிற ஆடையை அணிந்து கொள். அணிந்து கொண்ட பிறகு 3வது தீபங்கள், ஒரு தீபம் பூஜை அறையில், 2வது தீபம் வாசல் படியில், 3வது சிகப்பு திரை, பிறகு ஒரு சிறு பாத்திரம், கண்ணாடி பாத்திரம் ஆக இருந்தாலும் பரவாயில்லை, பித்தளை பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்லை, பிளாஸ்டிக் பாத்திரமாக பயன்படுத்தக்கூடாது. பிறகு அதில் உப்பை நிரப்பிக்கொண்டு முழுமையாக இருக்க வேண்டும். அரைகுறையான பாத்திரத்தில் இருக்கக்கூடாது. இதை நீ கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ரூபாய் நாணத்தை வைத்து அதற்கு மேல் கண்டிப்பாக அகல் தீபத்தை வைக்க வேண்டும். நெய்யூட்டி சிகப்பு திரியில் தீபத்தை ஏற்றிவிட வேண்டும். இதை உன் பூஜை அறையில் செய்ய வேண்டும். 2 அகல் தீபத்தில் வாசல் படியில் வைத்து உன் வேண்டுதலை நினைத்து இந்த அப்பனை அழைத்த பிறகு எப்பொழுதும் நீ செய்வது போல கற்பூரனை ஆராதனை காட்ட வேண்டும். இவை எல்லாம் வாசலில் கொண்டு வந்து நீ செய்ய வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் நான் உன் வீடு தேடி வந்து விடுவேன். நான் உன் வீடு தேடி வந்து விட்டாலே உனக்கு தேவையான பணமும் செல்வமும் உன்னை தேடி வந்துவிடும். அதை அனைத்தையும் நீ செய்ய வேண்டும். நினைத்தும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உனக்காக இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் அப்பன் ஒரு அதிசய முக்கியமான செய்தியோடு வந்திருக்கிறேன். இவ்வளவு நாட்களாக கடன் பிரச்சனை என்று அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? அதற்கு ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பதிவினை நீ முழுமையாக கேள். என் தங்கமே, உன் வியர்வை கூட ஒரு நாள் முத்தாக மாறும் என்று நான் சொல்லி கொண்டிருந்தேன் அல்லவா? இப்பொழுது உனக்கு என்ன தேவை என்பதை மனதில் உறுதியாக நினைத்து கொண்டு இதை நீ தொட்டு விட்டாய் அல்லவா? இன்று இரவுக்குள் நீ இல்லம் தேடி வந்து உனக்கான உன் வீட்டில் கொண்டு வந்து சேர்ப்பது உன் அப்பனுடைய கடமையாகும். நான் செய்ய போகிறேன். என் செல்லமே, நீ 2 விஷயத்தை எதிர்பார்த்தது உன்னிடமே வந்து பல மடங்கு சேர்வதற்கான நேரம் வந்துவிட்டது. அப்பன் முழு நம்பிக்கையோடு தான் உன் வேண்டுதலை நினைத்து நீ தொட்டுவிட்டாய் அல்லவா? உன் விருப்பம் எப்படியோ அதை அப்படியே செய்து கொடுக்க உன் அப்பன் நான் வந்திருக்கிறேன். இப்படி உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக இதுதான் உனக்கு அவசியமாக தேவை என்பதை நான் அறிந்ததால் தான் நீ என்னிடம் மனமாற கேட்டதை மனமுகுந்து உன் மனமாற உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். என் அன்பு குழந்தையே, உன்னை ஒருபோதும் கஷ்டத்தில் விட்டுவிட மாட்டேன். என் செல்லமே, நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயம்தான் உன் வாழ்க்கையை மாற்றும். இதுவே உன் தேவையும் விருப்பமும் எதிர்பார்ப்புமாக இருக்கும் என்று எண்ணும் போது அதை கூட செய்து கொடுக்காமல் இந்த அப்பன் விட்டுவிடுவேனா? உன் அதிர்ஷ்டத்தை, உன் இல்லத்தை தேடி கொண்டு வந்து விட்டேன். போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.